அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. கங்கம்மாள் தொண்டையை கனைத்து கொண்டாள். அப்படியானால் சரி, பயமில்லாது பேசலாம். என் அண்ணா நாராயணன் பெண் சந்திராவுக்கு 2 வருஷங்களுக்கு முன் ஏற்பட்ட விபத்தில் முதுகு எலும்பில் காயம் ஏற்பட்டு நரம்பு தளர்ந்து போய் கால்கள் 2ம் நடக்க முடியாது போய்விட்டது. எவ்வளவோ வைத்தியம் செய்தும் இன்னமும் குணமாகவில்லை. ஏறக்குறைய அவளுக்கு உன் வயதுதான் இருக்கும். தாயில்லாத பெண். கூடவே சதா அருகில் ஒரு நர்ஸ் இருந்து உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் என்று நிறுத்தினாள். நர்ஸ் வேலை ஒன்றும் தெரியாதே மாமி. நான் படித்ததெல்லாம் வெறும் BA பட்டத்திற்குத்தானே. அதிலும் தோல்விதானே கண்டிருக்கிறேன் என்று ஏக்கத்துடன் பதிலளித்தாள் மஞ்சுளா. கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டாத வேலையாக இருக்கிறது என கலங்கிவிட்டது அவள் உள்ளம். நர்ஸ் என்றதும் ஆஸ்பத்திரியில் வேலை செய்து பழக்கம் உடையவளாக இருக்க வேண்டும் என்ற கண்டிப்பு ஒன்றுமில்லை. கால்கள் நடக்க முடியாது என்பதை தவிர அந்த பெண் உடம்பிற்கு வேறு எந்த விதமான நோயும் கிடையாது. கூட துணையாக இருந்து கொஞ்சம் பணிவிடை செய்ய வேண்டும். கஷ்டமான வேலை இல்லை, சௌகரியமான இடம், நல்ல மனிதர்கள். பயப்படாதே. உன்னை நான் கண்ட இடத்திற்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். கொஞ்ச நாட்கள் இருந்து பார். பிடிக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது உத்தியோகத்திற்கு முயற்சி செய். எங்கள் குடும்ப வைத்தியரிடம் சொன்னால் ஏதாவது ஒரு நர்ஸை உடனே இந்த இடத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஆனால் சந்திராவுக்கு தற்சமயம் வேண்டியது கூட இருந்து அன்போடு பொழுதை இன்பமாக கழிக்க ஒரு சிநேகிதி, பணிப்பெண் அல்ல. அதனால் நானும் இவரும் வெகுநேரம் இதை பற்றி பேசி உன்னை அங்கே அனுப்புவது என்று தீர்மானித்து வந்தோம். உனக்கும் ஒரு நல்ல வேலை தேவை. அந்த பெண்ணுக்கும் அன்போடு கவனிக்க ஒரு தோழி தேவை. உன் இஷ்டத்தை பயப்படாமல் சொல். தாட்சண்யப்பட்டு கொண்டு பிடிக்காத வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் என்று முடித்தாள் கங்கம்மாள். மஞ்சுளாவிற்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. தான் மனமாற நேசிக்கும் புருஷன் வீட்டில் வேலைக்காரியாகவாவது இருந்து பணி செய்யும் பாக்கியம் கிடைக்காதோ என ஏங்கும் பெண் உள்ளத்தின் பேதை குணம் அவளிடமும் குடிகொண்டிருந்ததனால் இந்த உத்தியோகம் கிடைக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியம் என எண்ணி பூரித்து போனாள். நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறேன் மாமி. என்னை அங்கு போய் இரு என்று சொன்னால் நான் மறுக்க மாட்டேன் என்றால் மிகவும் பணிவுடன். சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறாய்? அதை பற்றி அவர்களிடம் சொல்லி ஏற்பாடு செய்ய எனக்கு உன் உத்தேசம் தெரிய வேண்டும் என்று கேட்டாள் கங்கம்மாள் முடிவில். சம்பளமா? மனதை கவர்ந்த அந்த வாலிபனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேண்டுமானாலும் இருந்து தினசரி அவனை ஒரு முறை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் போதாதா? வேறு என்ன வேண்டும் என்று ஓடியது அவள் எண்ணம். தங்க இடமும் உணவும் கிடைத்தால் போதும் மாமி. நீங்கள் செய்த உதவிக்கு பிரதியாக நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதனால் உங்கள் சகோதரன் மகளுக்கு மனமுவந்து சிசுருஷைகள் செய்ய நான் முன்வருகிறேன். அன்பு பணிக்கு கூலி ஏன் என்று கேட்டால் மன மகிழ்ச்சியுடன். கங்கம்மாள் சிரித்தாள். அசட்டு பெண்ணே, பண விஷயத்தில் கராரும் கண்டிப்புமாக இருக்க வேண்டும். இதில் தயவும் தாட்சண்யமும் கூடாது. சந்திராவை நீ உன் கூட பிறந்த பிறப்பாக நன்றாக கவனித்துக்கொள். அது ஒன்றே எனக்கு போதும். என் அண்ணாவுக்கு பணத்திற்கு குறைவில்லை. தாராளமாக உனக்கு வேண்டிய சம்பளத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். நீ ஒன்றும் இனாமாக ஊழியம் செய்ய வேண்டியதில்லை என்றால் கண்டிப்பான குரலில். மாமி, உங்கள் இஷ்டம். இவ்வளவு தொகை வேண்டும் என்று கண்டிப்பாக குறிப்பிட எனக்கு மனமில்லை என்றால் வெகுளித்தனமான அவள். பைத்தியக்கார பெண்ணே, பல விஷயத்தில் நீ வழவழா கொழகொழா என்று இருக்கவே கூடாது. இள வயதில் உணர்ச்சி வேகத்தில் காசு, பணம் முதலியவைகள் துச்சமாக தோன்றும். ஆனால் கொஞ்சம் வயதான பிறகு அதற்குள்ள பலத்தையும் ஆட்சியையும் நன்றாக புரிந்து கொள்வோம் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தாள் கிழவி. மாமி, பணம் மிகவும் அவசியமான பொருள் என்பதை பூரணமாக உணர்ந்த பெண் என்னை விட உலகில் யாருமே இருக்க மாட்டார்கள். வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவையானதுதான். ஆனால் ஒரேடியாக அதற்கு யாரும் அடிமையாகிவிடக்கூடாது என்பது என் அபிப்பிராயம். எந்த ஒரு நிலையிலும் இந்த அடிப்படையான கொள்கையை கைவிடாதிருக்க முயற்சிப்பேன் என்றாள். மகளே, என்ன சமத்து என்று கேலியாக பதிலளித்த கங்கம்மாள் விடிவிளக்கினை தனித்துவிட்டு படுத்துக்கொண்டாள். அதற்கு பிறகு மேலே அவர்கள் இருவரும் ஏதும் பேசவில்லை. இடையே 2 நாட்கள் சென்றன. அன்று மாலை தன் பெயருக்கு வந்த கடிதத்தை அவசரமாக பிரித்து படித்த கங்கம்மாள் மகிழ்ச்சியுடன் உள்ளே விரைந்து வந்தாள். கிழிந்த புடவை ஒன்றை தைத்து சரிபடுத்தி கொண்டிருந்த மஞ்சுளாவுக்கு அவள் சொல்லும் முன்னே விஷயம் விளங்கிவிட்டது. அவளது உள்ளம் உவகை வெள்ளத்திலே ஊசலாடியது.
நாளை காலை கிரிதரன் இங்கே ஒரு காரியமாக வருகிறான். அப்படியே உன்னையும் அழைத்து கொண்டு போவதாக எழுதியிருக்கிறான் என்றாள் பரபரப்பாக. பிறகு என்னவோ நினைத்து கொண்டவள் போல், கூட டிரைவர் சிந்தாமணியும் வருவார் என்று குறிப்பாக கூறிவிட்டு, பயப்படாதே சின்ன பெண், உன்னை அப்படியெல்லாம் தனியாக அனுப்பிவிட மாட்டோம் என்றாள். மஞ்சுளா பதிலுக்கு புன்முருளளித்தாள். அவளது கண்களிலும் முகத்திலும் நன்றி பெருக்கெடுத்தோடியது. பூம் பூம் என்று காரின் ஊதுகுழல் உரக்க ஒலிக்கவே திடுக்கிட்டு அரைவிழிப்பு நீங்கி துள்ளி எழுந்து நின்றாள் மஞ்சுளா. எங்கேயோ கனவு உலகில் இல்லாத கற்பனைகளை புனைந்த வண்ணம் மயங்கி கிடந்த அவளது மூளையில், அடடா, அவர்கள் வந்து விட்டார்கள் போலிருக்கிறதே, கொஞ்ச நேரத்தில் கிளம்ப வேண்டுமே என்று கவலை பளிச்சென்று தோன்றவே பிடரியை பற்றி கொண்டு கண்களை அழுத்திய நித்திரையை சுலபமாக உதறிவிட்டு பெட்டியை திறந்து சீப்பை கையில் எடுத்துக்கொண்டாள். 2 நிமிடத்தில் தலையை வாரி அழகாக முடிந்து கொண்டாள். பெட்டி அடியில் சலவை செய்து சுத்தமாக வைத்திருந்த சிவப்பு கட்டா வாயிற்புடவையையும் மஞ்சள் நிற ரவிக்கையையும் எடுத்து விரைவாக உடுத்தி கொண்டாள். லேசாக முகத்தில் கொஞ்சம் பவுடரை பூசிக்கொண்டு சிறு குங்கும பொட்டை நெற்றியில் வைத்து கொண்டு தன் அலங்காரத்தில் திருப்தி அடைந்தவளாக பெட்டியை மூடி பூட்டினாள். இதற்குள் மஞ்சுளா மஞ்சுளா கீழே இருந்து கங்கம்மாள் கூப்பிடுவது கேட்டது. இதோ வந்துவிட்டேன் மாமி என்று பதில் கொடுத்துவிட்டு 4-5 படிகளை ஒரே தாவலில் தாண்டி கொண்டு இறங்கினாள். அவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களாமா என்று மீண்டும் எச்சரித்தது கங்கம்மாளின் குரல். வீணாக காக்க வைக்கக்கூடாது என்ற ஆத்திரத்தில் கடைசி சில படிகளையும் ஒரே மூச்சில் தாண்ட இறங்கிய மஞ்சுளாவின் கால் இடறிவிட்டது. அவ்வளவுதான். தடதடவென்று பெரும் சப்தத்துடன் அவள் படிகளில் உருண்டு புரண்டு கீழே விழுந்து விட்டாள். என்ன சத்தம், யார் விழுந்தது என்று கூக்குரலிட்டு கொண்டே சுந்தரேசன் புழக்கடையிலிருந்து ஓடி வந்தார். காயம் ஏதும் படவில்லையே, நல்ல வேளை, ரொம்ப உயரத்திலிருந்து விழவில்லை என்று யாரோ மிகவும் மிருதுவான குரலில் வினவிய வண்ணம் தன்னை தூக்கி உட்கார வைப்பதை உணர்ந்து தலையை நிமிர்த்தி பார்த்தாள் மஞ்சுளா. கிரிதரன் அல்லவா அவளை தொட்டு தூக்கிவிட்டான். காலை சுளுக்கி கொண்டு விட்டதா? புறப்படுகிற சமயம் இப்படியா நடக்கணும் என்று புலம்பிய கங்கம்மாள் கேட்ட கேள்வியோ, மெதுவாக பார்த்து இறங்கி வந்திருக்கலாம், தலை தப்பியது போகட்டும் இந்த மட்டில் என்று முனகிய சுந்தரேசனையோ அவள் கவனிக்கவே இல்லை. வெட்கத்தினாலும் கோபம் அல்லது சங்கோஜம் என்று விவரிக்க முடியாத ஒரு நூதன உணர்ச்சியினாலும் உடல் குன்றி தலையை தூக்கி பார்க்கவும் துணிவின்றி மானை போல் துள்ளி எழுந்து ஒரே பாய்ச்சலில் ரேழி அறைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டாள். இட நெருக்கடியில் பஸ் போன்ற பொதுஜன வாகனங்களில் தப்பி தவறி புருஷர் யாரேனும் மேலே இடித்துவிட்டால் உயிரே போய்விட்டது போல் மேனி பதறிவிடும் அவளுக்கு. இப்பொழுதோ பெரும் குற்றம் புரிந்துவிட்டது போல் அவள் உடல் வெடவெடவென்று நடுங்கியது இந்த சம்பவத்தினால். இந்த சிறு விபத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே கை நீட்டி தன்னை தொட்டு தூக்கியிருக்க மாட்டார் அவர். அத்தனை கயவர் அல்ல. எனினும் இந்த சிறு சம்பவம் நடந்திராமல் இருந்திருந்தால் எவ்வளவோ மேலாக இருந்திருக்கும். சேச்சே, ஏன் விழுந்தேன் என்று தன்னையே நொந்து கொண்டு மனக்கிலேசத்துடன் வெகுநேரம் அறைக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். விரைவாக சூரியன் மலை வாயிலில் போய் வீழ்ந்து கொண்டிருந்தான். இருள் தேவதை தன் கரிய போர்வையை ஆகாய வீதிகளில் வீசும் முன் அடிவானத்தில் பூரண சந்திரன் பூத்து எழுந்து விட்டான். இரவும் பகலும் கலக்கும் அந்த இன்பமான அந்தி வேளையில் வானமும் பூமியும் புதியதொரு பொலிவுடன் விளங்கின. கப்பல் போன்ற புத்தம் புதியதொரு பெரிய கார், தாரினால் மெழுகப்பட்ட ராஜபாட்டை இரண்டும் சேர்ந்து கொண்டால் கேட்பானேன். கார் ஓடுவதே தெரியாது விரைந்து சென்று கொண்டிருந்தது. பொததற்கு சுகத்திற்காக உள்ளே ஆசனங்களுக்கு பில்லோ போட்டிருந்தார்கள். உடம்பை அசைக்கும் போதெல்லாம் பின்னால் இருந்து யாரோ பிடித்துவிட்டு உபசரிப்பது போல் மிகவும் சொகுசாக இருந்தது. செல்வம் கொடுக்கும் சுகபோகங்களில் இதுவும் ஒன்று என குறிப்பாக உணர்ந்து கொண்ட மஞ்சுளா ஆசனத்தின் மீது மெல்ல சாய்ந்து கொண்டு அந்த இன்பத்தையும் கொஞ்சம் அனுபவித்து கொண்டிருந்தாள். அரைவாசி திறந்து விட்டிருந்த கண்ணாடி ஜன்னல் வழியே நிலவின் தன்மையை சுமந்து கொண்டு காற்று இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது. அவள் ஜென்மத்தில் உல்லாசமாக இப்படி ஒரு காரில் பிரயாணம் செய்வது இதுதான் முதல் தடவை. ஏழை ரகுபதியின் பேத்தியான அவளுக்கு பொதுஜன வாகனமான பஸ் கூட டிமிக்கி கொடுத்து விடும் வழக்கமாயிற்றே. அவள் இந்த விதமான சௌகரியங்களை கனவில் கூட நினைக்க இயலுமா என்ன? எல்லாம் அவளுக்கு ஒரே பிரமிப்பாகத்தான் இருந்தது. புறப்படும் முன்
ரேடி பக்கம் இருந்த பூஜை அறைக்குள் சென்று அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கின் முன் கைகுவித்து வணங்கினாள். தேவி, இந்த ஒரு வேளையாவது நீடித்திருக்க அருள் புரிய வேண்டும் தாயே. உன்னையன்று எனக்கு வேறு உற்ற துணை யார் என்று மனமுருக தன் இஷ்ட தெய்வமான பராசக்தியை நினைத்து தியானித்துவிட்டு வெளியே வந்தாள். கங்கம்மாள் ஒரு தட்டில் வெற்றிலைப்பாக்கு, பழங்கள் முதலியவைகளை வைத்து எடுத்து கொண்டு வந்தாள். எங்களது ஞாபகமாக இதை வாங்கிக்கொள் என்று தொண்டை அடைக்க கூறிவிட்டு 2 ரூபாய் நாணயங்களை வெற்றிலை மீது வைத்து தட்டை அவரிடம் நீட்டினாள். ஒரு சில நாட்கள் பழகிவிட்ட போதிலும் எல்லையற்ற அன்பை தன்பால் காட்டிய அந்த மூதாட்டியின் உதாரண குணமும் பரிவும் மஞ்சுளாவின் நெஞ்சை தொட்டுவிட்டது. அவளால் தாங்க முடியவில்லை. மாமி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்றே விளங்கவில்லை என திணறிவிட்டு பொல பொலவென கண்ணீர் உகுத்து விட்டாள். அசடே, போகும்போது அழக்கூடாதம்மா என்று வெளிக்கு தைரியம் சொன்ன போதிலும் கங்கம்மாளின் கண்களும் கலங்கிவிட்டிருந்தன. 1000 மைலுக்கு அப்பால் போய்விடப் போவதில்லை. காரில் போனால் 2 மணி நேர பிரயாணம், ரயிலில் போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும், அவ்வளவுதான். நினைத்த போது வந்து ஒரு முறை பார்த்துவிட்டு போனால் போகிறது. ஜலங்கண்டான் எங்கேயோ அமெரிக்காவில் இருப்பது போல 2 பேரும் அலட்டி கொள்கிறீர்கள் என்று ஒரு அதட்டல் போட்டுவிட்டு, நேரமாச்சு, அவர்களை வீணாக காக்க வைக்கக்கூடாது என்று துரிதப்படுத்திவிட்டு வாயிற்பக்கம் நடையை கட்டினார் சுந்தரேசன். அவர் மனதும் ஒரு நிலையில் இல்லாது தவியாக தவித்தது. கண்களை துடைத்து கொண்டு பிரிய மனமின்றி விடை கொடுத்தாள் கங்கம்மாள். சிந்தாமணி பெட்டியை எடுத்துச் சென்று காரின் பின்பக்கத்தில் வைத்து பூட்டினார். மாமா, மாமி, போய்விட்டு வருகிறேன் என்று நமஸ்கரித்து ஆசி பெற்றுக்கொண்டு வண்டியில் ஏறிக்கொண்டாள் மஞ்சுளா. வண்டியும் புறப்பட்டு விட்டது. கண்களை துடைத்து கொண்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் தைரியமாக இருக்க முயற்சித்தாள். ஆனால் முந்தையதொரு பயங்கரமான அனுபவத்தினால் இந்த புதிய வேலை எப்படி இருக்குமோ என்றதொரு பீதி அவளை கொஞ்ச நேரம் குழப்பிக் கொண்டுதான் இருந்தது. உலகத்தில் எல்லோருமே கெட்டவர்களா? எங்கு போனாலும் கஷ்டம்தான் ஏற்படும் என்று ஏன் முன்கூட்டியே துன்பத்தை எதிர்பார்க்க வேண்டும்? சே, என்ன கோழைத்தனம் என்றெல்லாம் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அனாவசியமாக கிளைவிட்டு ஓடிய கவலைகளை உதறிவிட்டு வேறு ஏதேதோ இன்பமான நினைவுகளில் கருத்தை ஓட்ட கண்களை மூடிக்கொண்டாள். பிரயாணத்தின் ஆரம்பத்தில் எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா என்று விசாரித்தார் சிந்தாமணி. அதற்கு பின் அவர் அவளிடம் பேசவே இல்லை. கிரிதரன்தான் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். அவனும் வாயை திறக்கவில்லை. எனவே பிரயாணத்தின் பெரும் பகுதி மௌனத்திலேயே கழிந்து கொண்டிருந்தது. வழுவழு என்றிருந்த சாலையில் அசையாது விரைந்து கொண்டிருந்த வாகனம் திடீரென்று ஒரு முறை குலுங்கியதும் திடுக்கிட்டு கண்களை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். வெள்ளித்தட்டென வானிடையே ஊர்ந்து கொண்டிருந்த நிலவு பளிச்சென காய்ந்து கொண்டிருந்தது. தார் போட்ட ராஜபாட்டையை விட்டு வண்டி குண்டும் குழியுமாய் நிறைந்த ஒரு குறுக்கு பாதையில் போய்க் கொண்டிருப்பதை கண்டாள். அது சமயம் பின்னால் திரும்பி பார்த்த சிந்தாமணி அவள் உள்ளத்தில் எழுந்த கேள்வியை உணர்ந்து கொண்டவர் போல், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊர் வந்து சேர்ந்து விடுவோம். ஜலங்கண்டான் வீரச்சோழ பட்டணத்தைப் போல் அத்தனை பெரிய பட்டணம் அல்ல. அதுவும் சென்னையில் வசித்த உங்களுக்கு எங்கள் ஊர் ஒரு கிராமம் போல் இருந்தாலும் இருக்கும் என்றார் வேடிக்கையாக. சாலையின் இரு மருங்கிலும் அதிக மரங்கள் இருக்கவில்லை. இங்கும் அங்குமாக பாதைக்கு வரப்பு கட்டி கொண்டிருந்த மரங்களுக்கு அப்பால் பறந்து காணப்பட்ட நிலங்களில் சோளப்பயிர் துளிர்த்து வரப்புக்கு மேல் சற்று உயர்ந்து வளர்ந்திருந்தது. ஜலங்கண்டான் என்று ஊருக்கு எந்த புண்ணியவானோ பெயர் வைத்து விட்டான். உண்மையில் ஜலத்தை காண்பது இங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால்தான் சுற்றுவட்டார கிராமங்கள் அனைத்திலும் புஞ்சை பயிரே அதிகமாக பயிரிடப்படுகின்றன. பெரும்பாலான ஏழை மக்கள் அரிசியையும் சோளம், கேழ்வரகு, கம்பு இவைகளையும் உணவாக உபயோகிக்கின்றனர் என்றார் கிழவர் தொடர்ந்தார் போல். இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த கிரிதரன், போதும் சிந்தா, நம் ஊருக்குள் காலை வைக்கும் முன் குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பிட சாதம் கிடையாது என்று அவர்களை பயமுறுத்துகிறீர்களே என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு சிரித்தான். அம்மா, இந்த கிழவன் பேச்சை கேட்டுவிட்டு பயந்து போய் விடாதீர்கள். உங்கள் பட்டணத்தில் உள்ள எல்லா சௌகரியங்களும் எங்கள் பங்களாவில் கிடைக்கும். தண்ணீருக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த விதமான குறையும் கிடையாது என்று விளையாட்டாக பதிலளித்த சிந்தாமணி, ஆச்சு, இதோ ஊர் வந்துட்டோம் என்றார். நிலவு காலங்களிலாவது மின்சாரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்ற நகர சபையின் திட்டத்தின் பயனாக தெருவின் இரு பக்கங்களிலும்
வரிசையாக நாட்டப்பட்டிருந்த மின்சார விளக்குகள் ஏதும் ஏற்றப்படவில்லை. மொட்டை பனை மரங்கள் போல் அவை காட்சியளித்தன. வண்டி இன்னும் சற்று ஊருக்குள் முன்னேறியதும், இதுதான் ஊரின் இருதயம் போன்ற முக்கியமான கடைத்தெரு என்று சிந்தாமணி அறிமுகம் செய்தார். பளிச்சென்று இங்கும் அங்கும் ஜெகஜோதியாக கடைமுகப்பில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த போதிலும், வீர சோழன் பட்டணத்து கடைத்தெருவைப் போல் அது மிகவும் பெரியதாக இருக்கவில்லை. ஜன நடமாட்டமும் அதிகமாக காணப்படவில்லை. பொன் நகைகளால் அலங்கரித்திருந்தும் ஒரு சிறு புன்னகை இல்லாததால் பொலிவிழந்த நங்கையின் முகம் போல் கலையற்று காணப்பட்டது கடைத்தெரு. சில நிமிஷங்களில் அதை தாண்டி இரண்டொரு வீதிகளில் குறுக்கும் நெடுக்குமாக புகுந்த கார் ஊரின் மறு எல்லையை சமீபிக்கத் தொடங்கியது. நமது பழைய வீடு இங்கே மேலத்தெரு என்ற இடத்தில் ஊருக்குள் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நம் பங்களா ஊருக்கு வெளியே சற்று ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறது. கார் வசதி இல்லாத போது சட்டென்று ஒரு சாமான் வாங்க கடைத்தெருவுக்கு வர வேண்டுமானால் மணிக்கு ஒரு முறை இந்த பக்கம் போகும் பஸ்ஸை பிடித்துதான் வர வேண்டும். 2 மைல்கள் நடந்து போக தெம்பு இருந்தால் நடராஜா சர்வீஸில் கிளம்பலாம் என்று சிரித்தாள் சிந்தாமணி. கடிந்து கொள்ளும் பாவனையில் அவரை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு வண்டியை மேலே ஓட்டிக்கொண்டு சென்ற கிரிதரன் மிகவும் பெரியதொரு இரும்பு கேட் அருகில் நிறுத்தினான். அதன் இரு புறங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த பெரிய சிமெண்ட் தூண்கள் உச்சியில் கால்பந்துகள் போன்ற வடிவத்தில் பொருந்தப்பட்டிருந்த மின்சார விளக்குகள் வெளியிட்ட ஒளி நிலவுடன் போட்டியிட்டு கொண்டிருந்தது. விளக்கு கம்பத்து அருகே இருந்த சிறு அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான் காக்கி சட்டை தரித்த கூர்க்கா காவலாளி ஒருவன். பரபரப்பாக ஒரு சலாம் போட்டுவிட்டு பூட்டி இருந்த கம்பி கேட்டை திறந்து கார் உள்ளே செல்ல வழிவிட்டான் அவன். வண்டியை மெல்ல தோட்டத்திற்குள் திருப்பினான் கிரிதரன். அழகிற்காக வெட்டிவிடப்பட்ட பசும் புல் தரையும் ஆங்காங்கே அதன் நடுவே காணப்பட்ட சிறு கொடி வீடுகளும் சிலைகளும் நில ஒளியில் ஏதோ ஒரு இன்ப உலகத்திற்குள் புகுந்து விட்டதைப் போன்ற திகைப்பை உண்டாக்கின. மஞ்சுளா வியப்புடன் கண்களை அகல விரித்து தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள். தாரினால் மெழுகி இருந்த நடைபாதையில் ஓடிய வண்டி சில நிமிஷங்களில் மிகவும் பெரியதொரு 2 அடுக்கு மாடி கட்டிடத்தின் முன் வந்து நின்றது. சிந்தாமணி சிறு வாலிபன் போல் வெளியே துள்ளி குதித்தார். ஓடி வந்து மஞ்சுளாவுக்காக கதவை திறந்துவிட்டு, இறங்குங்கள், வீடு வந்து சேர்ந்து விட்டோம் என்று உபசரித்தார். மஞ்சுளா கீழே இறங்கினாள். தன்னை சுற்றிலும் கண்களை சிறிது ஓடவிட்டு புடவை தலைப்பை சரிப்படுத்தி கொண்டு உள்ளே செல்ல திரும்பினாள். லொல் லொல் என்று பயங்கரமாக ஒரு நாய் குரைக்கும் சப்தம் கேட்டதும் திடுக்கிட்டு அவள் நிதானிக்கும் முன் மிக ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்த அல்சேஷியன் நாய் ஒன்று அவள் மீது தொப்பென வந்து விழுந்துவிட்டது. ஐயோ அம்மாடி என்று அலறிவிட்டாள் அவள். பயத்தினால் கையும் காலும் பதற, உடல் வெடவெடவென நடுங்க ஒரே பாய்ச்சலில் மீண்டும் காருக்குள் ஏறி கதவை சாத்தி கொண்டு விட்டாள். சாமான்களை கீழே இறக்கி வைத்து கொண்டிருந்த சிந்தாமணி மேல் தூண்டினால் வாயை மூடிக்கொண்டு சிரித்தார். கிரிதரன் அவரை சுட்டு விடுகிறவன் போல முறைத்துவிட்டு காருக்குள் தாவ துடித்த நாயின் கழுத்து பட்டையை இழுத்து நிறுத்தி கொண்டான். கழுத, அந்த அம்மாளை ரொம்ப பயமுறுத்தி விட்டாயே என்று செல்லமாக அதட்டிவிட்டு முன்னங்கால்களை தூக்கி நாக்கை நீட்டி கொஞ்சிய நாயை தடவி கொடுத்து சமாதானம் செய்தான். இதற்குள் உள்ளே இருந்து 2 வேலையாட்கள் விரைந்து ஓடி வந்தார்கள். யார் அது டைகரை அவிழ்த்து விட்டது என்று கோபமாக கேட்ட கிரிதரன் அவர்களில் ஒருத்தனிடம் நாயை தள்ளிவிட்டு அதை உள்ளே இழுத்து செல்லும்படி உத்தரவிட்டான். பிறகு காரின் ஜன்னல் அருகே வந்தான். உள்ள மெல்ல குனிந்து தாழ்வான குரலில், மன்னித்து கொள்ளுங்கள், நீங்கள் புதிதாக வந்திருப்பதனால் டைகர் உற்சாகத்துடன் குறைத்து உங்களை கலவரப்படுத்தி விட்டான். பழகிவிட்டால் பச்சை குழந்தை போல் பின்னால் ஓடி வந்து விளையாடுவான் என்று ஆறுதல் சொன்னான். மஞ்சுளாவுக்கு அன்று பகலில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவனை நிமிர்ந்து பார்த்து பேச துணிவு இருக்கவில்லை. நகத்தால் பிராண்டி காயம் ஏதும் ஏற்பட்டுப்படவில்லையே என்று தொடர்ந்தாற்போல் கவலையுடன் அவன் விசாரித்ததும் தான் மௌனமாக இருப்பது மரியாதை அல்ல என்று எண்ணி, கொஞ்சம் பயந்து விட்டேன், அவ்வளவுதான் என்று முணுமுணுத்தாள். பழகும் வரை கொஞ்சம் அவனை கட்டி போட்டு வைக்க சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று உறுதி கூறிவிட்டு காரின் கதவை திறந்துவிட்டான். மரியாதையாக சற்று ஒதுங்கி கொஞ்ச தூரத்திலே அவன் நின்று கொண்டிருந்த போதிலும் பரிவு நிறைந்த அவனது குரல் மிருதுவான பட்டு துணி போல் மிக்க மென்மையாக அவளது நெஞ்சை வந்து கவ்விக்கொண்டு விடவே விவரிக்க முடியாத ஒரு புதிய உணர்ச்சியில் மார்பு படபடக்க, முகம் சிவக்க, சங்கோஜத்துடன் காரினின்று மெல்ல இறங்கி வெளியே வந்தாள்.
சிந்தாமணி அவளுடைய பெட்டியை கீழே இறக்கி வைத்தார். டைகரிடம் கொஞ்சம் பழகிவிட்டால் உங்களுக்கு அவனை பிடித்துவிடும். ஊருக்கு வெளியே கொஞ்சம் தனி இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் வீடு பாருங்கள். இப்படி ஒரு நாய் துணைக்கு இல்லாவிட்டால் யாராவது புகுந்து கொள்ளையடித்தால் கூட கேள்வி முறை இருக்காது என்றார். கிரிதரன் தன்னை கோபத்துடன் முறைத்து பார்ப்பதை கூட அவர் சட்டை செய்யவில்லை. நாள் முழுவதும் வாய் போட்டுக்கொண்டு மரியாதைக்காக மௌனம் சாதித்து சாதித்து அவருக்கு அலுத்து போயிருந்தது. மஞ்சுளாவும் நம்மை போல் இந்த வீட்டில் வேலை செய்யத்தானே வந்திருக்கிறாள், அவளிடம் கொஞ்சம் பேசிவிட்டால் தலையா போய்விடும் என்று நினைப்பில் அவர் வாயை திறந்தார். இப்படி வாருங்கள் என்று வழிகாட்டிவிட்டு கிரிதரன் பங்களாவிற்குள் வேகமாக நுழைந்தான். படிகள் மீது மெல்ல ஏறி அவனை பின்தொடர்ந்தாள் மஞ்சுளா. வாயில் வராந்தாவை தாண்டி பிரகாசமாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஹாலுக்குள் நுழைந்ததும் இங்கே கொஞ்சம் இருங்கள் என்று கூறி ஒரு சோஃபாவை சுட்டிக்காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டான். உண்மையில் அவள் புறப்படும் முன் இத்தனை பெரியதொரு மாளிகைக்கு போகப் போகிறோம் என நினைக்கவே இல்லை. பெரிய வீடு, உனக்கு தங்க சௌகரியத்துக்கு குறைவிருக்காது என்று கங்கம்மாள் கூறிய பொழுது அவள் தன் பெரியப்பா கேதாரியின் பங்களா போன்றுதான் ஒரு வீட்டை கற்பனை செய்து கொண்டிருந்தாள். முன்பக்கத்து தோட்டத்தையும் வாயில் வராந்தாவையும் அந்த ஹாலையும் பார்த்ததும் அவள் ஒரேடியாக பிரமித்து விட்டாள். கடல் போன்றல்லவா இருக்கிறது, இதை பெருக்கி சுத்தமாக வைக்கவே 1/2 டசன் வேலைக்காரர்கள் வேண்டும் போலிருக்கிறதே என தனக்குள் எண்ணியபடி தன்னை சுற்றிலும் வியப்புடன் பார்த்த வண்ணம் ஒரு சோஃபா மீது மெல்ல வந்து உட்கார்ந்தாள். அப்படியே அதன் மீது காலை நீட்டிக்கொண்டு படுத்து தூங்கிவிடலாம் போல் அத்தனை மிருதுவாக இருந்தது அந்த ஆசனம். பலவென்று விளக்குளியில் மின்னிய மொசைக்குகள் பதித்திருந்த தரையையும் ஹாலின் நடுவே சதுரமாக விரித்திருந்த விலையுயர்ந்த இரத்தின கம்பளத்தையும் மாறி மாறி வெறித்து பார்த்தாள். வாயிற்படிகள் போல் மிகவும் அகன்று விளங்கிய ஜன்னல்களின் இரு ஓரத்திலும் தொங்கிய பச்சை நிற வெல்வெட் திரைச்சிலையை சற்று நேரம் திரும்பி பார்த்தபோது அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. BA பரீட்சைக்கு அவள் படித்து கொண்டிருந்த சமயம் கலாசாலை மாணவிகளிடையே வெல்வெட் சோழி ஒரு திடீர் நாகரிகமாக தலை தூக்கி நின்றது. நெருப்பாக வெயில் அடித்த போதிலும் வியர்வை ஆறாக வழிந்தோடினாலும் அவைகளையெல்லாம் சகித்து கொண்டு நாகரிக ஓட்டத்துடன் ஒன்று இருக்கும் நிமித்தம் பெரும்பாலான மாணவிகள் கலாசாலையின் எந்த ஒரு சிறு கொண்டாட்டத்திற்கும் வெல்வெட் ரவிக்கையை அணிந்து கொண்டு வந்து விடுவார்கள். நெருப்பாக அவை மேனியை வேக வைத்தது என்ற ரகசியம் அவைகளை அணிந்து கொண்டவர்களுக்கு தெரியுமே ஒழிய பார்ப்பவர்களுக்கு பச்சை, நீலம், சிவப்பு என்று கண்களை பறித்தது அவைகளின் நிற அழகு. எப்படியாவது தானும் இந்த கோஷ்டியில் சேர்ந்து விட வேண்டும் என்ற ஆசை தாழ முடியாது. தாத்தா ரகுபதியின் உத்தரவின் மேல் வெல்வெட் ஒரு கஜம் வாங்க ஒரு முறை அவள் கடைக்கு போயிருந்தாள். இவையெல்லாம் வெளியூர் சரக்கு, விலை அதிகம், இது நம் நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்த ரகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி கடைக்காரன் வெலவெலவென்று ஒரு துணியை எடுத்து அவள் முன் விரித்தான். கம்பளி பூச்சிகளை ஒன்றாக சேர்த்து நெய்தது போல் காணப்பட்ட அந்த பயங்கரமான துணிக்கு வெல்வெட் என்று பெயர் கொடுத்து விலையும் 18 என்று ஒரு வெடிகுண்டையும் தூக்கி போட்டான் அந்த மகாராஜன். அந்த பணம் இருந்தால் 1 மாத வீட்டுச் செலவை ஓட்டலாமே என எண்ணி ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினாள். அதை இப்போது நினைத்து கொண்டதும் அவளுக்கு நீண்டதொரு பெருமூச்சு எழுந்தது. ஏழை பெண்களை விட பணக்காரர்கள் வீட்டு ஜன்னல்கள் மிகவும் கொடுத்து வைத்தவை போலும் என ஓடியது அவள் சிந்தனை. வெல்வெட் திரையை மெல்ல அசைத்து கொண்டு உள்ளே குளிர்ந்த காற்று வீசியதும் யாரோ வீணையின் நரம்புகளை தட்டி இனிமையான ஓசையை எழுப்புவது போன்ற நாதம் நிறைந்த மெல்லிய சப்தம் கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். ஹாலின் மத்தியில் அரண்மனைகளில் காணப்படும் விசித்திரமான கண்ணாடி விளக்கு தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள். காற்று அசைந்த போதெல்லாம் சரம் சரமாக விளக்கின் 4 பக்கங்களிலும் தொங்கிய கண்ணாடி துண்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதி இனியதொரு சப்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் அவளுக்கு இதெல்லாம் கனவா அல்லது நனவா என்ற ஐயம் ஏற்பட தொடங்கிவிட்டது. கிரிதரன் உள்ளே இருந்து அழைத்ததை கேட்டதும் தன்னை சமாளித்து கொண்டு எழுந்தாள். வழுக்கி விடும் போலிருந்த தரை மீது மெல்ல நடந்து பெரிய ஹாலை தாண்டி அடுத்தாற் போல் இருந்த சிறு ஹாலுக்குள் நுழைந்தான். முன்னதை விட இதுவும் அலங்காரத்தில் மிகவும் பிரமாதமாக இருப்பதை ஜாடையாக கவனித்த போதிலும் பட்டிக்காட்டான் பட்டணத்தை வெறித்து பார்ப்பது போல சுற்றி சுற்றி நின்று சுவற்றில் மாட்டியிருந்த சித்திர படங்களையும் மூலையில் மேஜை மீது வைத்திருந்த சிலைகளையும் ஊன்றி கவனிக்க அவளுக்கு வெட்கமாக இருந்தது.
பின்னால் சாவகாசமாக பார்த்து கொள்ளலாம் என எண்ணியபடி வேகமாக கிரிதரனை பின்பற்றி நடந்தாள். 2வது ஹாலை தாண்டி இருவரும் பின்கற்றுக்குள் பிரவேசித்தார்கள். பங்களாவின் முன்பகுதி பழைய காலத்து பாணியில் கூடம், தாழ்வாரம், முற்றம் என்று அமைந்திருப்பதை கண்டாள். தாழ்வாரத்தை தாண்டி முற்றத்தையொட்டி இருந்த பெரியதொரு கூடத்திற்குள் இருவரும் நுழைந்தார்கள். கூடத்தின் மத்தியில் கருங்காலியினால் ஆன வெள்ளி குமிழ்கள் கொண்ட அழகானதொரு ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு அருகே சுவரின் ஓரமாக கிடந்த பிரம்பு நாற்காலியை சுட்டிக்காட்டி, இங்கு சற்று இருங்கள் என்று உபசரித்துவிட்டு பின் தாழ்வாரத்தில் தெரிந்த ஒரு கதவு வழியே உள்ளே சென்று மறைந்துவிட்டான் கிரிதரன். நாற்காலியில் அமர்ந்தபடி மஞ்சுளா கண்களால் நாலாபுறமும் துழாவிக் கொண்டிருந்தாள். திறந்த முற்றத்தின் நடுவில் சிமெண்ட் மேடை மீது துளசி செடி மிகவும் பசுமையாக வளர்ந்து நின்று கொண்டிருந்தது. மேடையில் இருந்த சிறு பிறையில் வெண்கல அகல் விளக்கு அணையும் தருவாயில் மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. துளசி செடி மீது பக்தி சிரத்துடன் பூஜித்து போட்டிருந்த மல்லிகை மலர் மாலை மொட்டவிழுந்து மலர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. கூடத்தின் பக்கமாக காற்று வீசும் பொழுதெல்லாம் மல்லிகையின் இனிமையான மனம் லேசாக நாசியை தாக்கிக் கொண்டிருந்தது. முற்றத்தின் எதிரே இருந்த தாழ்வாரத்தில் தோற்றத்திற்கு செல்லும் கதவு அமைக்கப்பட்டிருப்பதையும், இடதுபுற தாழ்வாரத்தில் மாடிக்கு செல்லும் கதவு அமைக்கப்பட்டிருப்பதையும் அவள் கவனித்தாள். கூடத்தில் ராமர் பட்டாபிஷேகம் படம் ஒன்றும் விஸ்வரூப தரிசனம் படம் ஒன்றும் எதிரெதிராக சுவரில் மாட்டப்பட்டிருந்தன. ஊஞ்சலுக்கு எதிர்ப்புறம் சுவரையொட்டி நாற்போல் 4 அடி உயரத்தில் ஒரு சிறு கண்ணாடி பீரோ வைக்கப்பட்டிருந்தது. அதன் தட்டுகளில் அப்போதைக்கப்போது கண்காட்சியில் வாங்கிய வெண்கல சிலைகளும் சிறு வெள்ளி விக்கிரகங்களும் தந்தத்தினால் ஆன பொம்மைகளும் அழகிற்காக வைக்கப்பட்டிருந்தன. பீரோவின் உச்சியில் விளக்கொளியில் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்த வெண்கல புத்தர் சிலையின் அழகை கண்கொட்டாது பார்த்து கொண்டிருந்த மஞ்சுளா பின்கட்டில் காலடி ஓசை கேட்டதை உணர்ந்து தலையை தாழ்த்தி கொண்டு தரையை பார்க்கலானாள். இப்படி வாருங்கள் பெரியம்மா என்று கிரிதரன் யாரையோ அழைப்பதை கேட்டதும் ஆசனத்தை விட்டெழுந்து நின்றாள். இவர்கள்தான் நம் சந்திராவை கவனித்து கொள்ளப் போகிற பெண்மணி என்று தன்னை யாருக்கோ அவன் அறிமுகம் செய்ததை கேட்டு மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். குப்பென்று நரைத்த கூந்தலும் மெலிந்த உடலும் தளர்ந்த பார்வையுமாக வயது நிறைந்த ஒரு ஸ்திரீ எதிரே நின்று கொண்டிருந்ததை கண்டாள். மஞ்சுளாவை ஏற இறங்க ஒரு முறை உற்று பார்த்த அந்த அம்மாள், சரி, மாடிக்கு அழைத்து கொண்டு போ, சந்திரா இன்னும் சாப்பிடவில்லை, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்று பதிலளித்துவிட்டு மெல்லியதாக புன்முறுவல் செய்தாள். கொஞ்சம் மாடி பக்கம் இந்த வழியாக வாருங்கள் என்று கிரிதரன் உத்தரவிட்டு தாழ்வாரத்தில் இருந்த படிகள் மீது விரைவாக ஏறிச் சென்றான். பின்னால் தொடர்ந்து சென்ற மஞ்சுளா மாடிப்படிகள் மீது பாதங்கள் நோகாதிருக்க இரத்தின கம்பளம் விரித்து ஆணிகளால் படியுடன் சேர்த்து நன்றாக பிணைக்கப்பட்டிருப்பதை கண்டாள். மிதமிஞ்சிய பணம் இருந்தால் கால்களுக்கு கூட வல்லவா சொகுசு கேட்கிறது என எண்ணி வியந்தவாறு மெல்ல பின்தொடர்ந்து சென்றாள். கீழ் கட்டிடத்தைப் போலவே மாடியிலும் 2 பெரிய ஹால்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டிருந்தன. எங்கு திரும்பினாலும் செல்வத்தின் உயர்வை பறையறைவிக்கும் வண்ணம் அவைகள் இரண்டும் மிகவும் அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 2வது ஹாலை தாண்டி ஒரு சிறிய வராந்தா மீது நடந்து சென்ற கிரிதரன் ஒரு பெரிய அறையின் கதவு முன் சென்று கை விரல்களால் மெல்ல தட்டினான். அண்ணா, அதற்குள் வந்து விட்டீர்களா? வாருங்கள் உள்ளே என்று கணீர் என்று அறைக்குள் இருந்து ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. கதவை மெல்ல திறந்து கொண்டு தன்னை பின்தொடருமாறு மஞ்சுளாவுக்கு செய்கை செய்துவிட்டு அவன் உள்ளே சென்றான். மிகவும் விஸ்தாரமாக காணப்பட்ட அந்த அறையின் ஒரு பக்கத்தில் கண்ணாடி முன் தன்னை அழகு பார்த்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் ஒரு இளம்பெண். அறையின் மற்றொரு பக்கம் ஜன்னல் அருகே கிடந்த கட்டிலின் மீது படுக்கையை விரித்து ஒழுங்கு செய்து கொண்டிருந்த வேலைக்கார பெண் அவர்களை கண்டதும் சடுதியில் தன் காரியத்தை முடித்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். அண்ணா, போன காரியம் என்று குதூகலத்துடன் கேட்டபடி கண்ணாடியில் நின்று திரும்பிய அந்த பெண் மேலே பேச்சை முடிக்காது தன் சகோதரன் பின்னால் அறைக்குள் வந்து நின்ற இளம் மங்கையை வியப்புடன் வெறித்து பார்த்த வண்ணம் மௌனமாகிவிட்டாள். மஞ்சுளாவும் அந்த பெண்ணை ஏற இறங்க ஒரு முறை ஊடுருவி பார்த்துவிட்டு திகைப்புடன் சிலையாக நின்று விட்டாள். எங்கு திரும்பினாலும் செல்வத்தின் மேன்மையை விளம்பரம் செய்து கொண்டிருந்த அத்தனை அழகான அந்த பெரிய பங்களாவில் எல்லா விதமான சௌகரியங்கள் நடுவிலும் இச்சைப்படி ஓடி ஆடி திரிய வசதியின்றி நாற்காலியுடன்
கட்டுண்டு கிடக்கும் அந்த யுவதியின் பரிதாபமான நிலை அவள் மனதை கலங்க செய்துவிட்டது. சாயலில் சகோதரனை ஒத்து இருந்த சந்திரா பார்ப்பதற்கு மாநிறமாகத்தான் இருந்தாள். எனினும் அவளது வட்ட வடிவமான முகத்தில் பூமகளின் கலை பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. இருவரும் மௌனமாகி விட்டதை கண்ட கிரிதரன் தொண்டையை கனைத்து சரிபடுத்தி கொண்டு சந்திரா என்று அழைத்தான். திடுக்கிட்டு தமையனை நிமிர்ந்து பார்த்த சகோதரி மெல்லியதாக புன்முறுவல் செய்துவிட்டு நாற்காலியின் இரு பக்கங்களிலும் இருந்த சக்கரங்கள் மீது தன் இரு கரங்களையும் வைத்து விரைவாக தள்ளி கொண்டு அவன் அருகே வந்தாள். இவர்தான் மஞ்சுளா. உனக்கு உதவி செய்வதற்காக அத்தை இவர்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று தன் சகோதரிக்கு அவளை அறிமுகப்படுத்தினான். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவன் போல் மஞ்சுளாவின் பக்கம் திரும்பி, இவள்தான் என் தங்கை சந்திரா. மற்றவைகள் பற்றி இருவரும் பேசிக்கொள்ளுங்கள். எனக்கு கொஞ்சம் காரியங்கள் கவனிக்க இருக்கின்றன என்று சுருக்கமாக கூறிவிட்டு விரைவாக வெளியே சென்று விட்டான். மஞ்சுளா தன் புது எஜமானியை கைகுவித்து வணங்கிவிட்டு மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். எப்படி பேச்சை தொடங்குவது என்று புரியாது அவளுக்கு குழப்பமாக இருந்தது. கடைக்கண்ணால் மீண்டும் ஒரு முறை தனக்கு பணிவிடை புரிய வந்துள்ள பெண்மணியை கண்காணித்துவிட்டு தன் கைவிரல்களை அழகு பார்ப்பது போல் சற்று நேரம் சந்திரா வாளாவிருந்தாள். சுபாவத்தில் அவள் மிகவும் வெகுளியான பெண்தான். சரளமாக யாரிடமும் பழகி விடுகிறவள்தான். மேலும் கடந்த 2 வருடங்களாக தன்னை கவனிக்க வந்த நர்ஸுகளிடமும் பணிப்பெண்களிடமும் பழகி இருப்பதனால் கூச்சமின்றி புதிய மனிதர்களிடம் பேசும் ஒரு துணிவு கூட அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவளது மௌனத்திற்கு வேறொரு காரணமும் இருந்தது. அத்தையம்மாள் தானாக பார்த்து தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கும் அந்த பெண்மணி கட்டாயம் நல்ல குணமுடையவளாகத்தான் இருக்க வேண்டும். அமைதியான சுபாவமும் பொறுமையும் இல்லாதவர்களாக இருந்தால் அத்தை அவளை இங்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் பார்ப்பதற்கு அத்தனை அழகான பெண்ணாக இருக்கிறாளே. சித்தி அவளை பார்த்தால் என்ன சொல்வார்களோ. தன்னை விட அழகான பெண்கள் உலகத்தில் வாழ்வதை கேட்கக்கூட சகிக்க மாட்டார்களே சித்தி என்றதொரு கவலை அவள் வாயை அடைத்து விட்டிருந்தது. பிறகு ஒருவாறு அந்த அனாவசிய சந்தேகங்களை உதறிவிட்டு சந்திரா தானே வழிய பேசத் தொடங்கினாள். இப்படி உட்காரலாமே என்று அன்போடு தன் எதிரே இருந்த ஆசனத்தை சுட்டி காட்டினாள். மஞ்சுளாவும் உட்கார்ந்து கொண்டாள். தன் வரவு அந்த பெண்ணுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ என்ற சஞ்சலம் அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. வயதில் தன்னை விட சிறியவளாக உள்ள சந்திரா தனக்கு இனி எஜமானி என்ற நினைவு மிக்க சங்கோஜத்தை உண்டாக்கவே பதில் சொல்ல தெரியாது பறக்க பறக்க விழித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் சந்திரா முடுக்கிவிட்ட கிராமபோனை போல் பேசலானாள். தனக்கு அவள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் என்னென்ன, அவளது அன்றாட அலுவல்கள் எப்படிப்பட்டவை என்று பல விஷயங்களை ஒரே மூச்சில் எடுத்துச் சொல்லிவிட்டு பிறகு சரமாரியாக கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். மஞ்சுளா பிறந்த ஊர், கல்வி ஞானம், சுற்றத்தார்கள் முதலியவற்றையும் அறிந்து கொள்ள ஆவல் காட்டினாள். இனிமையான குரலில் அன்போடு குழைவாக குழந்தை போல் கபடமற்று அவள் வினவிய கேள்விகளுக்கு மஞ்சுளா தயங்காது பதில் சொல்லி கொண்டிருந்தாள். ஒருவாறு வாய் அழுக்கும் வரையில் பேசி முடித்த பின்னர் சந்திரா மெல்ல நகைத்தபடி தன் நாற்காலியின் சக்கரங்களை உருட்டி கொண்டு அவள் அருகே வந்தாள். எனக்கு உன்னை மிகவும் பிடித்துவிட்டது. உனக்கு என்னை பிடிக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. வளவளவென்று நான் பேசுவதை கேட்டு பயந்து விட்டாயோ என்னவோ. பேச்சு துணைக்கு யாரும் இல்லாமல் கொஞ்ச நாளாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தேன். இத்தனை நாளாக கட்டுப்படுத்தி வைத்த இந்த பேச்செல்லாம் உன்னை கண்டதும் மடைதிருந்த வெள்ளமாக புறப்பட்டு விட்டது. அவ்வளவுதான். மற்றபடி நான் தொணவென்று சதா பேசி உன்னை அழுக்க வைக்க மாட்டேன் என்று பரிகாசமாக கூறிவிட்டு கலகலவென்று நகைத்து கொண்டு தன் கையை நீட்டினாள். எனக்கும் உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது என்று முடிவில் தைரியமாக பதிலளித்த மஞ்சுளா அவளது கரத்தை அன்போடு பற்றி கொண்டாள். சாப்பாடு சித்தமாகிவிட்டது. அண்ணா உங்களை வரச் சொன்னார் என்று கூறிவிட்டு வந்து நின்றான் ஒரு வேலைக்கார பையன். சரி, வருகிறோம் போ என்று உத்தரவிட்ட சந்திரா, ரொம்ப களைப்பாய் இருப்பாய். அதனால் இன்று நீ சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு தூங்க வேண்டும். அதோ தெரிகிற ஸ்நான அறைக்குள் போய் கைகளை அலம்பிக்கொண்டு வராந்தாவுக்கு வா என்று கூறிவிட்டு தன் நாற்காலியை தள்ளி கொண்டு வெளியே சென்று விட்டாள். எஜமானியின் உத்தரவுப்படியே பிரயாண அலுப்பு தீர முகத்தை கழுவி தலையை கோதி சரிபடுத்தி கொண்டு வெளியே வந்தாள் மஞ்சுளா. அறையின் முன்னால் இருந்த வராந்தாவின் ஒரு பக்கத்தில் பளிங்கு மேஜை மீது இலையை விரித்து உணவு வகைகளை பரிமாறி கொண்டிருந்தான் சமையல்கார பையன். கிரிதரனும் சந்திராவும் அடுத்தடுத்து அமர்ந்திருந்தார்கள்.
அதை கண்டதும் மஞ்சுளா தயங்கி கொண்டு அங்கே செல்ல பயந்து நின்று விட்டாள். எனக்கு ரொம்ப பசிக்கிறது, தயவுசெய்து சீக்கிரம் வந்து உட்கார் என்று கொஞ்சலாக அதட்டி அழைத்த சந்திராவின் பேச்சை தட்ட முடியவில்லை. தலையை குனிந்தபடி எதிர்ப்புறமிருந்த நாற்காலியில் அவர்களுக்கு சமமாக வந்து சாப்பிட உட்கார்ந்து கொண்டாள் மஞ்சுளா. அந்த விருந்து விமர்சையாகத்தான் இருந்தது. போதாதற்கு வெளியே பால் போல் காய்ந்து கொண்டிருந்த நிலவு தன் முத்தொலியில் தோட்டத்தை முழுக வைத்து கொண்டிருந்த காட்சி கண்களுக்கு பெரும் விருந்தாக இருந்தது. எனினும் மஞ்சுளாவினால் சுவைத்து சாப்பிட தலையை நிமிர்த்திய பொழுதெல்லாம் வைத்த விழி வாங்காது தன்னையே கிரிதரன் கவனிப்பதை அவள் எதேச்சையாக கண்டுவிட்டாள். அவ்வளவுதான். பசி காதை அடைத்தும் உணவு தொண்டையை விட்டு இறங்க மறுத்துவிட்டது. அன்று இரவு போஜனத்துக்கு பிறகு அவளுக்கு அளிக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். இரவு வெகு நேரம் சென்றும் தூக்கம் அவள் கண்களை ஆழ்த்த மறுத்துவிட்டது. ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்பட்ட அன்றைய சம்பவங்கள் அனைத்தும் மனத்திரையிலே மீண்டும் ஓடி ஓடி மறைந்த வண்ணம் இருந்தன. கிரிதரன் அவளை அப்படி ஏன் பார்த்து கொண்டிருந்தான்? அந்த பார்வையின் அர்த்தம் என்ன? மஞ்சுளா நித்திரை கொள்ளாது புரண்டு புரண்டு படுத்தாள்.